அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு நாடக அமைப்பாளர். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆரணி பூவரசன் நாடக மன்றம் சொந்தங்கள் தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. நம்ம பூவரசன் நாடக மன்றம் சென்ற ஆண்டு எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுத்தீங்களோ அதே போல இப்பவும் நீங்க ஆதரவு கொடுக்கணும். பூவரசன் நாடக மன்றத்துல இந்த ஆண்டு யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற வீடியோவை நீங்க பாக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த பக்கம் வரும்போது வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். உரிமையாளர் கோபி தம்பி, கதாநாயகன் பப்புநேஷம் போடக்கூடியவர், மிருதங்க மாஸ்டர் பெட்டிக்கார் ஐயா, அப்புறம் நம்ம டிரைவர் ஐயா, வாகன ஓட்டுநர், தப்பட்டை அடிக்கிற தம்பி. அதுக்கடுத்து இங்க பாத்தீங்கன்னா நம்ம சிவன்யா இருக்காங்க. என்ன ரோல் மாறுற? வில்லி சிவன்யா. அப்புறம் கரண்ட் அன்பு, அவர் பெண் வேஷம் ஆடுவாரு, பப்புன் காமெடி பண்ணுவாரு, காளி வேஷமும் போடுவாரு, ஆல் ரவுண்டரா இருக்காரு. அதுக்கடுத்து கோகுல் சைடு கதாநாயகி, சிலம்பரசி வில்லி. அடுத்து எல்லாம் ஒரு ஆய் சொன்னாதானே அப்படியே உட்கார்ந்து இருக்கீங்க. தம்பி பேர் சொல்லுமா? நிதிஷ் கண்ணா. நிதிஷ் கண்ணா மெயின் கதாநாயகி. ஒரு ஹாய் சொல்லிடுமா? அடுத்து நம்ம டோஃபா ரவி அப்பா வில்லன் ஆடுவாரு, கதாநாயகன் ஆடுவாரு, மன்னரும் ஆடுவாரு. டோஃபா போட்டாதான் வில்லனா தெரியும், அது வரைக்கும் மன்னரா தெரியும். மாதிரி நம்ம இன்னும் 2-3 பேர் பாத்தீங்கன்னா நேரா ஊருக்கு வர மாதிரி இருக்காங்க. அதனால இங்க இல்ல. இப்போதைக்கு இங்க இருக்கிற கலைஞர்கள் நீங்க பாக்கலாம். நம்ம பூவரசன் நாடக மன்றத்துக்கு தொடர்ந்து வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. நம்ம ஒவ்வொரு கம்பெனியை பத்தியும் ஒவ்வொரு ஆண்டும் அறிமுகப்படுத்திட்டே இருக்கோம். காரணம் என்னன்னு கேட்டா, எந்த கலைஞர்கள் எதுல இருக்காங்க. ஒரு நாள் திடீர்னு ஒரு கம்பெனி ஸ்பெஷல் போயிருப்பாங்க, அதை பார்த்துட்டு நீங்க கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது. நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்துல இருக்கிற இந்த மன்றத்துல இருக்கிறவங்க இவங்கதான் அப்படிங்கறத அறிமுகப்படுத்தணும்ன்றதுக்காகவே எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் உங்களுக்காக அந்த வீடியோ பதிவே எடுத்து போட்டுட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கலைஞர்கள் ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்கிறாங்க பூவரசன் கம்பெனில. இது பாத்தீங்கன்னா எனக்கு ஏற்கனவே 2-3 டீமும் சொல்லி இருந்தாங்க. பரணி நாடக மன்ற டீம்ல இருந்தும் இதை பத்தி எனக்கு சொல்லி இருந்தாங்க. என்னன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் கிராமத்துல திருவிழா அப்படின்னு சொன்னாலே 2 சைட்ல டியூப்லைட் கட்டிட்டு மேல 2 குண்டு பல்பு போட்டு அதுக்கு வேற கொடையும் மாட்டிடுவாங்க, அழகா இருக்கும். இது மட்டும்தான் நாடகத்துறைக்கு அவங்க போடுற மேக்கப்ப லுக்கா எடுத்து காமிக்கக்கூடிய ஒரு லைட். அதுதான் கரெக்டா இருந்துச்சு. இப்ப காலப்போக்கத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த போக்கஸ் லைட் எடுத்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. இது நம்ம கச்சேரி, ஆடல் பாடல் அதுக்கெல்லாம் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இருந்தாலும் ஸ்டேஜையும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆடல் பாடலுக்கு போடுற மாதிரி நாடகத்துக்கும் நல்ல ஃபுல் டெக்கரேஷன் பண்றாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, அந்த ஊரு பெருசா இருக்கும், நம்ம இன்னும் நம்மளுடைய கலைக்கு இன்னும் நம்ம நல்லா எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்றதுக்காக கிராம மக்கள் ஒரு ஆர்வத்தோட தான் அதெல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது சந்தோஷம்தான். இந்த போக்கஸ் மட்டும் பாத்தீங்கன்னா அதுலயே 2 விதமா போக்கஸ் லைட் 2 கலர்ல இருக்கு. ஒயிட் போக்கஸ் வருது, இன்னொன்னு நம்ம எல்லோ போக்கஸ் வருது. எல்லோவாச்சும் கொஞ்சம் பரவாயில்ல. ஒயிட் பாத்தீங்கன்னா நைட் ஃபுல்லா அவங்க ஆட்ட ஆடிட்டு வந்தாங்கன்னா மறுநாள் காலையில அப்படியே கண்ணு ஃபுல்லா ரெட் ஆயிடுது. ஒரு அரை மணி நேரம் நின்னு பார்க்கவே முடியாது. இப்ப நாங்களாச்சும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் ஒரு நடிகர்களும் மேடையில இருக்கும். பெட்டி மற்றும் மிருதங்கம் பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணா 11 மணிக்கு 10-11 மணிக்கு உட்கார்ந்தாங்கன்னா 6 மணி வரைக்கும் அந்த லைட்டு தான் அவங்க பாத்துட்டு இருக்கணும். அப்ப அவங்களுக்கு இன்னும் நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால இப்ப தம்பி தான் அதை ஞாபகப்படுத்தினாரு, கோபி தம்பி. இவர் ஏன்னா அவர் கண்ணு ரெட் ஆயிட்டு இருக்குது, அதை வச்சு இப்ப எனக்கு ஞாபகப்படுத்தி அக்கா பிளீஸ்கா கொஞ்சம் சொல்லிடுங்க அப்படின்னாரு. அதனால என்னுடைய சகோதரர்கள் நீங்க எல்லாரும் இந்த போக்கஸ் லைட் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா கூட லைட்டுங்க ஏன்னா எதிர்க்க கட்டி விடுங்க, இல்ல நம்ம அந்த எல்லோ போக்கஸ் கூட கொஞ்சம் தொலைவா கட்டி விடுங்க. அந்த ஒயிட் மட்டும் தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. இத பாக்குற ஒலி அமைப்பு சவுண்ட் சர்வீஸ் ஸ்டேஜ் போடுறவங்க நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க மாத்தீங்கன்னா ஸ்டேஜ் போடும் போது நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு கொடுங்க. லாஸ்ட் இயரே பாத்தீங்கன்னா நடிகர்கள் பரணி டீம்ல அப்படியே ஸ்டேஜோட உடஞ்சு அப்படியே விழுந்துட்டாங்க. அது கூட வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். அதனால ஸ்டேஜ் போடும்போது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா போடுங்க. இதுதான் உங்ககிட்ட நாங்க ஒரு ரெக்வஸ்டா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம். யாராவது பேச போறீங்களா? வணக்கம் மக்களாகி உங்ககிட்ட நாங்க ஒரு வேண்டுகோள் என்ன வைக்கிறோம்னா, இப்ப நாங்க எல்லாருமே ஒரு புது கலைஞர்களா சேர்ந்து இருக்கிறோம் பூவரசன் நாடக மன்றத்துல. அதனால எங்களுக்கு வாய்ப்பு தாங்க. 100% நாங்க கண்டிப்பா சந்தோஷப்படுத்துவோம். அதனால இப்போ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. நிறைய பேர் ஊர்ல அதிகமா கரண்ட் தம்பி இப்போ இந்த கம்பெனிக்கு வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு தெரியும்னு சொல்லிட்டு சொல்றீங்க. நான் பூவரசன் நாடக மன்றத்துல தான் இருக்கிறேன். அதாவது எங்களுக்கு நாடகம் தாங்க. அதுவும்
எங்களுக்கு அம்மாக்கா ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நீங்க அவங்க மூலியமா பூவரசு நாடகம் பண்றதுக்கு புக் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அக்கா தான். கலை சொந்தங்கள் அனைவருக்கும், நாடக ரசிகர்களுக்கும் அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம். இந்த வருஷம் பூவரசு நாடக மன்றத்தில் தான் நான் இருக்கிறேன். என்னுடைய பேர் சிவன்யா. கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சிவன்யா கரண்ட் எந்த கம்பெனில இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப நாங்க பூவரசு நாடக மன்றத்தில் தான் 2 பேருமே இருக்கிறோம். பூவரசு நாடக மன்றத்துக்கு ஆதரவு கொடுங்க, ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுப்போம். நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு உங்களுக்கு எந்த கதை வேணுமோ, புராணமோ இல்ல நாவல்ஸோ, நீங்க எந்த கதை எதிர்பார்க்கறீங்களோ அந்த கதையை நாங்க சிறப்பான முறையில் நடத்தி கொடுப்போம். மக்களாகிய நீங்க எங்களுக்கு அனைவரும் ஆதரவு கொடுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நன்றி சொல்றேன். நாங்க எல்லாம் ஒன்றா இருந்து இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம். ஒரு தொழிலுக்கு போறோம், நாடகத்துக்கு போறோம்னா இதுக்கு முக்கிய காரணம் அம்மாக்கா. அம்மாக்காவாக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். அக்கா ரொம்ப நன்றிக்கா. நன்றி. நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பூவரசு நாடக மன்றத்துல தோசைக்கல்ல மாவட்டத்துல அந்த பாட்டு பாடினேன். இப்போது மெயின் கதாநாயகியா நடிக்கிறேன். இப்போ பூவரசுல ஒரு இடமா இருக்கிறேன். அதனால நீங்க நம்பிக்கையாக நாடகத்தை கொடுங்க. நாங்க சிறப்பு பாடுங்க. தோசைக்கல்ல மாவை ஊத்தனா அதுக்கு பேர் தோசை, இட்லி அடுக்கில மாவை ஊத்தனா அதுக்கு பேர் இட்லி. அதுக்கு தேவை தேங்காய் சட்டினி, சட்டினி பத்தல சாம்பார தொட்டினி. அதுக்கு தேவை தேங்காய் சட்டினி, சட்டினி பத்தல சாம்பார தொட்டினி. புதுசா வந்துருச்சு புதினா சட்டினி, புதுசா வந்துருச்சு புதினா சட்டினி. தோசைக்கல்ல மாவை ஊத்துனா அதுக்கு பேர் தோசை, இட்லி அடுக்கில மாவை ஊத்துனா அதுக்கு பேர் இட்லி. முட்டைய உடைச்சி மாவுல ஊத்துனா அது பேரு முட்டை தோசை. வெங்காயம் அரைஞ்சி மாவுல போட்டா அது பேரு ஊத்தாப்பம். டீ கடைக்கு போயிட்டு வரட்டா, கட்டி வைங்க சேர்வா போரட்டா. டீ கடைக்கு போயிட்டு வரட்டா, கட்டி வைங்க சேர்வா போரட்டா. சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வரட்டா, சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வரட்டா. தோசைக்கல்ல மாவை ஊத்தனா அதுக்கு பேர் தோசை, இட்லி அடுக்கில மாவை ஊத்தனா அதுக்கு பேரு இட்லி. லெமன பிழிஞ்சி சார ஊத்துனா அது பேரு லெமன் சாதம். தயிர தளிச்சு சாதத்துல ஊத்துனா அது பேரு தயிர் சாதம். புளிய ஊத்துனா புளி சாதம், சாம்பார் ஊத்துனா சாம்பார் சாதம். புளிய ஊத்துனா புளி சாதம், சாம்பார் ஊத்துனா சாம்பார் சாதம். சாப்பாடுல இல்லைங்க ஜாதி மத வேதம். தோசைக்கல்ல மாவை ஊத்துனா அதுக்கு பேர் தோசை, இட்லி அடுக்கில மாவை ஊத்துனா அதுக்கு பேரு இட்லி. இது கானாராஜ். ஆமா, இது அன்பே என் அக்கா மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன். நல்ல அன்பு வச்சுக்கிறடா டேய். அக்கா அன்பு அப்பா யாரோ உன்னை கூட ஒல்லியா பண்றாரு. டேய் ஏன்டா அக்காவை அப்படி சொல்றடி? அக்கா என்ன பேரு என்னன்னு கேட்டேன். டேய் என்னடா பேர் அது? அக்கா அக்கா தம்பி அவ்வளவு பாசமா பேசுறேன். உண்மைதான்டா. அதெல்லாம் உனக்கு கேக்குது. ஏன்டா டேய் உன்னோட கேட்க முடியும்? ஏன்டா அக்கா பெயர் என்ன? தமிழா ஐயா என்ன ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும், எத்தனை ஐயா அந்த பேர் சாப்பிட்டு ஒத்தராண்ட போலாம்டா. 150 பேர் இட்டு போனாங்க. 150 பேரா? டேய் அவ்வளவு பேர் பொறுத்தோ. அப்படி என்னடா பேர் பொறுத்தோ அது? டமால் டுமில். டமால் டுமிலா? அப்படி என்னடா பேர் அது? ஐயோ எங்க அக்கா எங்க அம்மா வயித்துல இருந்து கீழே விழுந்துச்சா, விழுந்தது. அது பேரு டமால். டமால் அத ஒடியாந்து எங்க அப்பா பார்த்தாரு. பார்த்த உடனே மேல டுமில். டேய் அவ்வளவு ராசியான அக்கா.
அம்மா வயித்துல இருந்து அக்கா விழுந்துச்சா வீந்துச்சு அது பேரு டமால் டமார் அது ஒடியாந்து எங்க அப்பா பார்த்தாரு பார்த்து உடனே மேல தும்மி ஏய் அப்பா டுமினேட்டா சொல்லிட்டான். ராசியான அக்கடா உனக்கு ஓ நீ எப்படி பாருங்க? நான் சித்தப்பாக்கு டேய் அறிவேடா டேய் சித்தப்பா பையன் சொல்றேன். அதான் சொல்லுவாங்க நல்ல முறைடா டேய் அது போகட்டும்டா அப்பா காலமாயிட்டாரு என்ன அக்காவுக்கு திருமணம் முடிச்சிட்டியா ஐயோ ஐயா என்னடா அந்த காலத்துக்கு ஊரா மாப்பிள்ளை தேடி காலத்துக்கு கடைகளுக்கு ஏண்டா மாப்பிள்ளை ஏதோ பார்த்துன்னு சொன்னியடா ஒரு நாள் பார்த்தோம் ஐயா பார்த்தேன் ஐயா என்ன ஐயோ அந்த மாப்பிள்ளை ஆசாசியா ஆட்டோல வந்தாங்க ஆட்டோல வந்தாங்க ஆமா சரி எங்க அக்கா பார்த்தோன்னே மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிச்சு மெத்தல் அக்காவை பிடிச்சிருச்சு அக்கா ஆசையா ஆட்டோல ரவுண்டிட்டு போறோம் சொல்லிட்டு போனோம் அடே பாசமா கேட்டிருப்பாடா ஐயோ ஆசையா மூணு திருப்பினாங்க திருப்பினாங்க ஆட்டோ முறிக்கிறாங்க போட்டு டேய் அசால்ட்டா எழுந்து வந்து ஆட்டோ பார்த்து அப்புறமா ஆயிடுச்சு அடடே அன்னைக்குல இருந்து நாங்க மாப்பிள்ளை பார்க்க மாப்பிள்ளை பக்கத்தை விட்டுட்டீங்க ஆனான்னு சொல்லிட்டோம் நல்ல அக்கடா நீ கூட கொஞ்சம் அப்படி தள்ளி நின்று